அடியேனை கொண்டான் விண்ட நிசாசரரை தோளும் தலையும் துணிவெய்த சுடுவெஞ்சிலைவாய்ச் சரந்துரந்தான் வேளும் சேயும் மனையாரும் வேல் கணாரும் பயில் வீதி நாளும் விழவின் ஒலியோவா நரையூர் நின்ற நம்பியே. இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய திருநாமம் சொல்லப்படுகின்றது. திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லியை பெண் கேட்டு வருகின்றார். ஆனால் குமுதவல்லி நாச்சியார் நான் வைஷ்ணவ திருவிலட்சணை, அதாவது பஞ்ச சமஸ்காரம் பண்ணியிருந்த ஒருவனுக்கே நான் மாலையிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே ஆழ்வார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேர திருநறையூரில் உள்ள இந்த ஸ்ரீனிவாச பெருமாளிடமே தனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்குமாறு கேட்டுக்கிறார். அப்படியே எம்பெருமானும் ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். தமிழ் வார்த்தை வேணும்னா இதுக்கு திரு இலச்சினை என்று பெயர். அதாவது சங்கு சக்கரம் மற்றும் துவாதச நாமங்கள், அதாவது 12 திருநாமங்களை நெற்றி, கழுத்து, மார்பு, தோல் இவற்றெல்லாம் அழிந்து கொள்வதற்கு துவாதச நாமம் என்று பெயர். பஞ்ச சம்ஸ்காரம் 5 வைணவர்களுக்குரிய 5 சம்ஸ்காரங்களையும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு பண்ணி வைக்கிறான், சொல்லிக் கொடுக்கின்றான். இப்படி சொல்லிக் கொடுத்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் ஆகின்றான். இந்த வைஷ்ணவர்கள் மரபுப்படி ஆச்சாரியனை நம்பி என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. அதுபடியே திருமங்கை ஆழ்வாரும் பெருமாளை நரையூர் நம்பி அல்லது நரையூர் நின்ற நம்பி என்று கொண்டாடுகின்றார். அதாவது திருநறையூரில் நிற்கின்ற என்னுடைய ஆச்சாரியனே என்று இந்த பதிகத்தை முழுவதுமாக ஆழ்வார் பாடுகின்றார்.